Hey guys, welcome back. ஸோ போன வாட்டி நம்ம வந்து அண்டர் 15,000 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்துருப்போம். ஸோ சேல் வேறு கிட்ட வருது. ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து 15 to 25 செம்ம ப்ரைஸ் கேப் இது. இந்த கேப்பில் யார் அடிக்கிறானே புரியாது. ரெண்டாவது வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம்ன்றது கேமரா பேசிக்காக யூஸ் பண்ணணுமா இந்த பட்ஜெட்டில் யூஸ் பண்ணிட முடியும். ஆமாம், சரியா? பேட்டரி நல்லா நிற்கணுமா இந்த பட்ஜெட்லேயே ஃபோன் வாங்கிட முடியும். ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோன்ஸும் இருக்குது. அப்புறம் மியூசிக்காக 3.5mm ஜாக் வச்ச ஃபோன்ஸும் கூட இருக்கும். ஸோ எனக்கு என்னென்னா இப்போலாம் 25,000 30,000 தான் நம்ம அதிகபட்ச செலவு பண்ணக்கூடிய ஒரு தொகையாக இருக்கணுமே தவிர காரணமே இல்லாமல் 40,000 50,000 மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ்க்கு வந்து இந்த பட்ஜெட் இப்போ லான்ச் பண்ணக்கூடிய ஃபோன்ஸை வந்து நம்ம எல்லா செக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி ஓரளவுக்கு பேலன்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அங்கே பேர் அவர் ஒருத்தர் என்ன திட்டுறாரு பேர், அது உனக்கு என்ன, என் காசு நான் செலவு பண்ணுறேன் உனக்கு என்ன அப்படிங்கிறாரு. இல்லை அப்படி இல்லை. ஆக்சுவலாக எதுக்காக நாங்கள் சொல்கிறோன்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளை டெம்ப்ட் பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்குன்னா அது பார்த்தியா 16,000 இந்த ஃபோன் இருக்குது, அப்படியே எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 இந்த சேலுக்கு அந்த மாடல் இருக்குது பார்த்தியா, இன்னொன்று 512GB. ஆமாம், அதில் பாடுறா இதில் கேர்வ்டு டிஸ்பிளேயோட வருது அப்படின்னு. அது 24,000 தான். ஐபி ரேட்டிங்கோட இருக்குது. அது எக்ஸ்ட்ரா ஒரு ஆமாம். ஒயர்லெஸ் சார்ஜிங் வேணுமா 35,000 தான். கரெக்ட். இப்படியே போய் கடைசியில் என்ன ஆயிடும்னா உள்ள வந்து 14,000க்கு நிற்கும். அப்புறம் தான் ஒருத்தன் வந்து சொல்லுவான் ஐஃபோன் வாங்கிட்டு போயிடலாமே 50,000 பழைய ஃபோனத்துக்கு உள்ள போடு, எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு கூட பாரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஐஃபோன் எடுத்து வந்திருக்கு. ஐஃபோன் 15 அப்கிரேட் ஆகணும்னா 15,000 எக்ஸ்ட்ரா எக்ஸ்சேஞ்ச் போனஸ் தராங்களாம். அப்படின்னு ஒன்று என்ன ஆயிடும்னா ஐஃபோன் 15 நோக்கி போகும்போது இப்போ 60 ஆயிடுமா, அப்போதான் ஒருத்தன் வந்து சொல்லுவான் நீ இப்போ இவ்வளோ நாள் ஆண்ட்ராய்டு தானே யூஸ் பண்ணேன், உனக்கு காம்பேக்டாக வேணும் தானே நீ சொல்கிற, அப்போ S23 S24 எதுக்காக போகலாமே அப்படின்னும் போது திரும்ப ஒருத்தன் இல்லையே Xiaomi 14 கேமரா நல்லா இருக்குங்கிறாங்க. ஆரம்பிச்சது 18,000 போய் நிற்கிறது 80,000. இப்படியே போய் ஒரு சில ட்விஸ்ட்லாம் என்னன்னா நம்ம அந்த எக்ஸ்சேஞ்ச் போனஸ் டெம்ப்ட் ஆகி கடைக்கு போவோம். பட் அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு சில பர்டிகுலர் மாடலுக்கு மட்டும் தான் எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்றாங்க. நம்ம கிட்ட இருக்க ஃபோன்லாம் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் எடுப்பாங்க. ஆமாம், அடுத்த ட்விஸ்ட். அதுக்கப்புறம் வந்து திருப்பி அகைன் வந்து வேற என்ன மாடல் இருக்கு அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவான் 80,000 வரைக்கும் போயிட்டோம், ஆக்சுவலாக S10ஓட அல்ட்ராவே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் போனால் என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பன்லாம் ஜென்ரேட் பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் கேலக்ஸி ஆப் இருக்கான். ஆனால் நான் வாங்க வந்தது என்னன்னு தெரியுமாடா அப்படின்னும் போது என்ன வாங்க வந்தீங்க, ஆக்சுவலாக நான் F15 பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் என்னென்ன பண்ண வச்சுருக்கீங்கன்னா S24 அல்ட்ராவில் கொண்டாந்து நிறுத்திருக்கீங்க. ஏய் ஏன்டா அல்ட்ரா, ஃப்ளிப்பு 6 ரிலீஸ் ஆச்சு பார்த்தியா, இப்பயே புக் பண்ணால் நிறைய ஆஃபரான். அவ்வளோதான். மொத்தமாக வந்து என்னென்னா CMF ஒரு கயிறு கொடுத்துருக்காங்களே. ஃப்ளிப்பு 6லாம் பயங்கர டெம்ப்டிங்காக தான் இருக்குது. பழைய ஃபோன்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்கிறேன். அந்த CMF கயிறு வாங்கி தொங்கிட வேண்டியதான். ஆமாம். ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மாடல் என்னடா? ஃபஸ்ட்டு மாடல் அண்டர் 20,000 நம்ம பார்த்துலாம். 20,000 வந்து சாம்சங் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்துடலாம். இல்லை ஃபஸ்ட்டே கூட சொல்லி தப்பு இல்லை. சாம்சங் அவ்வளோ மொக்க கிடையாது, சூற மொக்க கிடையாது. சாம்சங் A34 வந்து 23,000 லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 20,000க்கு வருது. பட் இப்போ கரண்ட் ப்ரைஸ் இது சேல் டைமில் நமக்கு இன்னும் வந்து கம்மியாகலாம். ஒரு 1,000 to 2,000 வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இதே ப்ரைஸ் வரதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ 20,000 சாம்சங்கில் தான் வேணும் அப்படின்றப்போ அது ஒரு ஆப்ஷனாக இருக்குது. பட் A34 என்னன்னா நமக்கு வந்து ஃபோன் ஒரு நிமிஷம் இருக்குங்க காட்டிடுறேன் பாருங்கள். ஃபோனோடய சுற்றுறாங்க, எங்கே போனாலும் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடுறான். இப்போ பாருங்கள் குறுக்க ஓடி போகிறான், திரும்ப குறுக்க ஓடி வரான், பேக் உள்ள வெப்பன் மாதிரி எடுக்கிறான். என்னடா மரக்கட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஸ்கின் அப்ளை பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ்லாம் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா ரீசேல் பண்ணுறது பெரிய கடுப்பாயிடும். ஸ்க்ரீனு ஸ்க்ராட்ச் கார்டெலாம் போட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து சேஃப் கார்ட் பண்ணலாம். வாங்குறவங்களும் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு இது நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கின்னை பிச்சு போட்டுருங்க, என்னென்னு பண்ணிக்கோங்க. ஓகே, மொத்தம் இது வந்து A34. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது இந்த இடத்துல. இதில் டெக்ஸ் ஒர்க் ஆகுமா? டெக்ஸ்லாம் இருக்காங்க, அதெல்லாம் நமக்கு வந்து S சீரீஸில். இல்லை அது ஏன் கேட்டேன்னா அது S20 FEலாம் கூட ஒர்க் ஆகுது, S10 கூட ஒர்க் ஆகுது, சரியா? ஆனால் ஃப்ளிப்பில் ஒர்க் ஆகாது, ஃப்ளிப்பு 6லேயும் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். சரி ஓகே. ஆனால் ஐபி ரேட்டிங்லாம் இருக்குது இதில். IP67 கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னென்னா ஃபோன் பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல பில்டு. நம்ம M சீரீஸ்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அதை விட ஒரு பெட்டர் பில்டு. A சீரிஸ் எப்பயுமே பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. A சீரிஸோட பில்டு குவாலிட்டி இப்போ இன்னும் பயங்கரமாக இருக்குது. A35 A55லாம் ஏதோ ப்ரீமியம் லைனப் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது நல்லா தான் இருக்குது கையில் பிடிக்கிறதுக்கு. அந்த சைஸ் வைஸ் பிக்சல் 8A சின்ன பஸ்ஸில் இருக்குது. சரி ஓகே. பட் என்னென்னா வாட்டர் ட்ராப் நாச்சோட வரும், கொஞ்சம் பழைய டிசைன். 2024 இந்த மாதிரி ஒரு டிசைன் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பீங்க. பரவாயில்ல, பட் எல்லாரும் வந்து வாட்டர் ட்ராப் வச்சிருக்க மாட்டாங்க, நான் மட்டும் வச்சிருப்பேன்ல. சாம்சங்கில் தான் வேணும் அப்படின்றப்போ நம்ம ஒரு சில காம்ப்ரமைசஸ் நமக்கு இருந்து தான் ஆகும். பட் பேட்டரி பேக்கப் இந்த மாதிரி ஏரியாவில் ஃபோன் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும். சூப்பர். அண்ட் டெய்லி யூசேஜ் டிமென்சிட்டி 1080
ஆல்ரெடி இதே தான் வந்து நேம் மாற்றி நமக்கு ஆர்சோவில் வந்து 750 7 சீரீஸில் பார்த்துருப்போம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னும் பழைய நேமில் தான் இருக்கும். பட் டிசப்பாயிண்ட் ஆக தேவையில்ல. பட் புது நேம் இருந்தாலுமே வந்து சேம் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். பட் எஸ் மற்ற பிராண்டு ரியல்மி மாதிரி கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் நம்ம சாம்சங்க்கு செலுத்துறவங்க. பட் இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓரளவுக்கு குட் லக் ஃபீச்சர்ஸ் ஓரளவுக்கு இருக்கும். இந்த மாதிரியான ஆடட் அட்வான்டேஜஸ் இருக்கும். ஏ சீரிஸ்ங்கிறனால ஒரு சில பேமெண்ட் விஷயங்கள் நம்ம சாம்சங் பே எல்லாம் நமக்கு சப்போர்ட். ஸோ இதெல்லாமே அட்வான்டேஜ். அடுத்த மாடல் இப்போ என்ன? அடுத்து M35 லான்ச் ஆக போகுது. பட் அதுவுமே வந்து சிமிலரான ப்ரைஸில் தான் நம்ம எப்படி இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். பட் எக்ஸினோஸாக இருக்கும். எக்ஸினோஸ் அது வந்து மொக்கன் கிடையாது. 1380 ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது இதை விட பெட்டர். பட் அந்த தெர்மல் பிரச்சனைலாம் நான் பார்க்கல. A35 இல்லையே. ஆமாம், A35 1380 F54 யூஸ் பண்ணுற யூசர்ஸ்மே வந்து தெர்மல் இஷ்யூஸ் எதுவும் சொல்லலை. பட் இன்ஃபேக்ட் நமக்கு அந்த பேட்டரி மாதிரி பார்த்தாலுமே வந்து 6000 mAh தராங்க. ஸோ அதெல்லாம் மான்ஸ்டர் சீரிஸ். ஃபோனுமே வந்து 1/4 கிலோ வெயிட் இருக்கும். அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தம் அதுவும் ஒரு ஆப்ஷனுங்க. சரி, அவங்க ப்ரைஸ் டிசைட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. நம்ம என்ன செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் OnePlus Nord CE3 இருக்குது. 19,000 CE3 இருக்குது. ஆனால் 4 பேர் நல்லா இருக்கக்கூடாதுன்னா Nord 3 அவங்க சொல்லிடணும். Nord 3 வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே கல்லை தூக்கிட்டு எங்கே நம்ம 2 பேரையும் தேடிட்டு வந்துடுவாங்க. நம்ம என்னைக்கு அதான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம்? என்னைக்காவது ரெக்கமெண்ட் பண்ணியிருப்போம். அது வந்து யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் தெரியுமா? அப்படி இருந்தாலும் பண்ணலாம். அது யாருக்குன்னா ரொம்ப கேஷுவல் யூசர் ப்ரோ. நான் ரொம்ப கேஷுவல் யூசர். ஸ்டில் OnePlus தான் வேணும். அதுவும் வந்து இந்த 9000 கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல நல்லா இருக்குங்கிறாங்களே. ஸ்லகிஷ்னஸ்லாம் இருக்காது. செம்ம ஃபாஸ்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கும். பேட்டரி நிற்காது. ஹீட் ஆக வாய்ப்பு இருக்குது. நெட்வொர்க் கொஞ்சம் மொக்க வாங்கலாம். மொத்தம் நீங்கள் இப்போ நேரம் சொல்லியிருப்பீங்க இது எனக்கு எதுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி தான். சரி, அடுத்து பட் அதுக்கு நம்ம CE3 மாதிரி ஃபோன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். 7 கேமிங் மாதிரி அதுவும் இந்த ப்ரைஸ் ப்ரைட்டில் பார்த்தாலுமே வந்து ஓரளவுக்கு நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும். குட் ஃபோன். சிக்னல் ரிசப்ஷன் மாதிரியுமே வந்து நமக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் இருக்க போகிறதில்ல. உண்மைதான். நல்ல ஃபோன். அது ஒருத்துங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த செக்மெண்ட்டே வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி ஐக்கிய ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. யார்? என்ன? Z9 வந்து பொதுவாகவே வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா 2A இருக்குல்ல. ஆமாம், அதை கம்பேர் பண்ணும்போது கூட Z9ஓட கேமரா கொஞ்சம் பெட்டராக இருந்தது. 2Aல இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா 50MP அல்ட்ரா வைடும் இருக்குது. அதான் 2Aக்கு இருக்கிற அட்வான்டேஜ். பட் இதுக்கு அந்த Z9ல நம்ம சிம்பிளாக வந்து ஃப்ரண்ட் கேமரா, ரியர் கேமரா 2 கேமரா அப்படின்னு சொல்லிடலாம். பட் என்னென்னா போர்ட்ரைட் நல்லா இருந்தது. இல்லை 2x போர்ட்ரைட் ஏன் நல்லா இருக்குது? விவோவோட இது தானே. விவோ போர்ட்ரைட்டில் எப்பயுமே நல்லாயிருக்கும். இதுவும் நல்லாயிருக்கு. அவ்வளோதான். அது என்னென்னா Z9 வந்து நான் அதிகமாக ட்ராவல்லாம் பண்ணியிருந்தேன். ட்ராவலில் எனக்கு பேட்டரி பேக்கப் வேறு லெவலில் இருந்தது. ஃபுல்லாக மோஸ்ட்டாக வந்து மொபைல் டேட்டா தான். ட்ராவல்லையுமே வந்து ஒரு சில கால்ஸ்லாம் பேசியிருந்தேன். சூப்பர். பட் F15மே வந்து ட்ராவலில் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் F15ஓட எனக்கு Z9ல வந்து பெட்டராக இருந்தது. பார்த்துக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கட்டும், சிக்னல் ரிசப்ஷனில் சாம்சங் விட எப்போவுமே வந்து ரியல்மி விவோவில் நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட்ஜெட் டிஃப்ரென்ஸு F15 வந்து நமக்கு இதை விட ஒரு 6,000 rupees கம்மியாக வருது. பட்ஜெட் எதுவும் நியாயம் வேணாமா? சரி, ஓகே. அடுத்தது ஏன்னா நான் எதுக்காக கம்பேரிசன் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து சம்மந்தமே இல்லை. பட் அந்த டைம் சொல்கிறேன், இந்த ஃபோன்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு என்னென்னா இப்போ விவோ மேலேயும் ஐக்கூ மேலேயும் செம காண்டுடா. Z9X சரியா, T3X. இப்போ என்னடா Z9X லைட்டு, T3X லைட்டு. வெக்கமே இல்லைல்ல, அப்படிதான் இருக்குது. பட் எதுக்காக அப்படின்னா அமேசானில் ஒரு சில யூசர்ஸ் வந்து அவங்ககிட்ட SBI கார்டு இருக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் ஆக்சிஸ் கார்டு இருக்கும். புத்திசாலித்தனம் இது. சும்மா கலாச்சிட்டு இருக்கேன். ஆஃப்லைனில் நமக்கு வந்து T சீரீஸ்மே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த Y சீரீஸ் போகிறதுக்கு நம்ம தாராளமாக T சீரீஸ் செம்ம வருது. எனக்கு இது ஷாக்கிங்காக இருக்குது. எப்படின்னா ஒன்ஸ் அப்பான டைம் ஞாபகம் இருக்கா? போக்கோ வந்த புதுசில் ஆன்லைனுக்காக தான் வந்துச்சு. ஆனால் போக்கோ ஆஃப்லைனுக்கு வந்ததுமே எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. எஃப்ஒன்லாம் ஆஃப்லைனுக்கு வர ஆரம்பிச்சு. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த விவோ வந்து இந்த T சீரிஸ் பொறுத்த வரைக்கும். இப்போது சேலில் வந்து இன்னும் கம்மி ஆகிறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ கரண்ட்டாகவே வந்து நமக்கு 17,000லாம் கிடைக்குது. சேலில் இன்னும் கம்மியாச்சு அப்படின்னாலே ஒர்த்து தான். 17,000க்குமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம்ல. தாராளமாக பண்ணலாம். அதுக்கப்புறம் ரியல்மியில் 120,000 எடுத்துகிட்டுனா அந்த லிஸ்ட்டு பெருசாக தான் இருக்குது. பட் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு Narzo 70 Pro, ரியல்மி 70 ப்ரோங்கிறது வந்து யாருன்னா அந்த ரியல்மி 12+ அடிச்சு மேலே வந்தானே. கரெக்ட். அதாவது அவங்க ஈவெண்ட்டில் அவங்க ஃபோனையும் அவங்க அடிச்சு காமிச்சு இதோட இது பெட்டர் ஃபோனுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்குடா அப்போ அதை லான்ச் பண்ணிங்கன்னு நம்ம கேள்வி வருமா வராதா? ஆமாம், சரி. ஆனால் இனிஷியலாக வந்து 21,000 அந்த மாதிரி லான்ச் பண்ணாங்க. இப்போ கூப்பான் டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. 128 ஜிபிக்கு 4,000 ரூபாய் கூப்பான் டிஸ்கவுண்ட்டு, 256க்கு வந்து 5,000 கூப்பான் டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ எஃபெக்டிவாக வந்து இப்போ சேல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து 16,000க்கு 128ம் 17,000க்கு 256 கிடைக்குது. ஸோ அது வந்து ஓரளவுக்கு வர்த்தாக தெரியுது அந்த டிஸ்கவுண்ட்லாம் பார்க்கும்போது. இப்போ கூப்பன் பற்றி பேசுகிறேன்ல, அதனால் ஆதிக்காக ஒரு ஹாப்பி நியூஸ். 55,000க்கு ரிலீஸ் ஆன ஃபோனுக்கு 25,000 கூப்பன் தராங்க. டெக்னோ அதுவும் இந்த ப்ரைஸ்குள்ளார வந்துடும். எப்படியும் அப்படி பேங்க் ஆஃபர்லாம் முடியும் 26, 27க்கு வந்துடும். ஸோ ஒரு ஃப்ளிப் ஃபோன்
30,000 ரூபாய்க்குள்ள. டெக்னோ ஃபோல்டுமே வந்து இப்போ அதுக்கும் டிஸ்கவுண்ட்லாம் அது கொடுத்து யாரும் வாங்கிடாதீங்க. நம்ம பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து பர்ஸு அப்புறம் பென்சில் பாக்ஸ்லாம் மேக்னெட் போட்டு ஒட்டி வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரி இருக்கும் அது. அதனால் அதை எல்லாரும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே ஓகே. இப்போது அதான் என்னென்ன ஆப்ஷன்னா 70 Pro 12+ P1 Pro இருக்குது. அந்த P1 Proவில் கொண்டு போய் ஏன்னா ஒரு சிலர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்டட்டர் ஆகுதாண்டா. என்ன ஆச்சரியமா இருக்குன்னா Z9X சூப்பராக இருக்குன்னு ஒரு சில கமெண்ட் போடுறாங்க. அதே மாதிரி தான் இருக்க போகுது அதுவும். ஆனால் என்னடா ஒரே SSD எல்லாமே இருக்குன்னு பார்த்தா அது லைட்டாக வந்து கொஞ்சம் இந்த ஜர்க்கு விஷயங்கள் பற்றி தெரியும் போது தான் யோசிக்க தோணுது. பட் நீங்கள் யாராவது இன்கேஸ் இப்போ P1 Pro யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து கீழே கமெண்ட்டில் போடுங்க. நம்ம மக்கள் வந்து நிஜமாவே அவங்களுக்கு அது ஓகேனா வாங்கிக்கிட்டோம். கரெக்டு தானே? இந்த மூணு ஃபோன்ஸுமே வந்து நமக்கு அண்டர் 20,000 இருக்குது. பட் 12+ P1 Pro இதுதான் வாங்க போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த 17,000க்கும் கம்மியாக கிடைக்குதான்னு பாருங்கள். பட் வேறு பிராண்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா Z9 T3 மாதிரி ஃபோன்ஸ் வந்து ஒரு பெட்டர் வேல்யூ ப்ரொவைட் பண்ணும். உண்மைதான். இன்னும் கம்மி பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா T3X Z9X அவ்வளோதான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து சேம் ஃபோன் 16,000க்கு அவைலபிளாக இருக்குது. கார்டு ஆஃபரோட 15,000 ஹேண்டில் பண்ணுங்கள். பேக் கேஸோட இது ஓகே 15,000க்கு வருது. பேக் கேஸோட இது பார்த்துல அப்படியா? அதுக்குள்ள நிறைய பேர் உடம்பு இல்லை நான் அது வரைக்கும் தான் வந்து ஆர்டரே பண்ணல. அது யோசிச்சு சேல் வருது வீடியோவும் போட முடியாது. மிஸ்டேக் என்னன்னா ஸ்க்ரூவை கழட்டினதுமே பேக் கேஸ் இப்படி வராது. ஓகே. அப்பயும் மாட்டி கிளிப் இருக்கும். அப்போ நீ எதுக்கடா ஸ்க்ரூ போட்ட மாதிரி தான் நமக்கு தோணும். காண்ட் ஆகும். ஆனால் ஸ்க்ரூவை கழட்டிட்டு என்ன பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இப்படிலாம் எடுத்து பார்த்துருக்காங்க. இப்படி வந்துருமே நினச்சி இப்படி எழுத்துமே உடஞ்சிருச்சு. இந்த இடத்துல ஃப்ரேம்லாம் ரொம்ப தின்னா இருக்குது. பட்டனோட சேர்ந்து அந்த ஃப்ரேம் இருக்கும், உடஞ்சி போயிடுச்சு. அதான் ஒருத்தன் போட்டிருக்கான் அதை உடச்சிட்டு. ஏன்னா இது 1,500 ரூபா 100 ரூபாய்க்கு நான் வாங்கின கேஸ் கூட நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சேலுக்கு மட்டும் அந்த பேக் கேஸ் வந்து 1,000 ருபீஸுக்கு கொடுத்தாங்க. ஸோ உஷாராக இந்த உடையும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச வந்து ஆஃபராக கொடுத்துட்டாங்க. அப்படி சொல்கிறேன். என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா CMF ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா, பேக் கேஸ் கிட்ட ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல பிடிச்சி ஹோல்ட் பண்ணி தூக்குனீங்கன்னா ஈஸியாக வெளில வரும். சைட்லலாம் பிடிச்சி எல்லா ஃபோனையும் கழட்டுற மாதிரி கழட்டினீங்கன்னா பிச்சுக்கிட்டு வந்துடும். பட் அதை பற்றி நமக்கு CMF ஃபோன் வந்து கிடச்சது அப்படின்னா எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பற்றி ஒரு வீடியோ பண்ண இந்த மாதிரி அவேர்னஸ் கிரியேட் இல்லை ஆண்ட ஒரு வீடியோ சேனல்லையே வந்து செக் பண்ணி பாருங்க. எப்படியும் இந்த மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு யார் வாங்க போகிறா? அது உண்மைதான். போக்கோவில் வந்து X6 Neo இருக்குது. பட் இது வந்து Redmi Note 13ஓட ரீபிராண்டட் வெர்ஷன் தான். காப்பி கேட். ஆமாம். Note 13 நான் யூஸ் பண்ணப்போ நல்லா தான் இருந்தது. பட் லான்ச் பண்ணப்போ ப்ரைஸ் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. Dimensity 6080 ஃபோனு லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. பேட்டரி பேக்கப் வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. கேள்வி என் மனசில் இருக்குடா, ஏன் வந்து ரெட்மியில் டபுள் டேப் டு ஸ்லீப்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் போக்கோவில் மட்டும் இருக்குது? இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்களெல்லாம் நான் பார்க்க முடியுது. போக்கோவில் வந்து ஒரு சில ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி ஃபீல் ஆகுது. ரெட்மி ஃபோன் பார்க்குறேன் 13 5G நல்லா இருக்குது. ரெட்மி 13 5G சரியா 15 இல்லை. டபுள் டேப் இல்லைன்றத விட கேமராவில் ப்ரோ மோட் இருக்காது, ஸ்லோ மோஷன் இருக்காது, டைம் லாப்ஸ் இருக்காது. என்னையா அது? இல்லை என்ட்ரி லெவல் அப்படின்றதுனால ப்ரீமியமான ஃபீச்சராக கட் பண்ணிடுறாங்க. இல்லை இதெல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு அவங்களே ஒரு நினப்பு அப்படியே முடிச்சு விட்டுக்கிறாங்க. பட் X6 Neoவுமே வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். 6080 பேஸ்ட் ஃபோன்ஸை விட பெட்டர் ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் ரெட்மி தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சா Note 13 வந்து மேபி இந்த சேல் டைமில் 14,000 இல்லை 14,500 அந்த ப்ரைஸ்க்கு வந்தால் மேபி அந்த AMOLED டிஸ்பிளே லைட் வெயிட்டு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் யூசர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். பட் கேமராவுமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டான கேமரா இருக்குது, நல்லா இருக்காது. ரியர் கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. குட் நியூஸ். அதுக்கப்புறம் அண்டர் 20,000 வந்து போக்கோ X6 இருக்கு, 7S Gen 2 ஃபோன். அதில் அந்த ப்ராக்சிமிட்டி இஷ்யூ மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே, அது சாஃப்ட்வேர் ப்ராக்சிமிட்டி, அது வந்து மேக்ஸிமம் ஒர்க் ஆகிடுது. என்னைக்காவது ஒர்க் ஆகலைன்னா நம்மளை நம்ம Note 13ல வந்து ஃபிசிக்கல் ப்ராக்சிமிட்டியே இருக்குது. அது வந்து சாஃப்ட்வேர் ப்ராக்சிமிட்டி தான். Note 13 ப்ரோலையும் சாஃப்ட்வேர் ப்ராக்சிமிட்டி தான். சாகடிக்கிறானுங்க. அந்த சீரீஸில் 13 மட்டும்தான் எஸ்கேப் ஆகிடுச்சு. இது வந்து நமக்கு மினிமம் 256 GBயோட வருது, 18,000. அது வாங்கலாமா வேண்டாமான்னு நீங்களே சொல்லுங்கள். இல்லை அதான் நல்ல ஃபோன் தான், ஆனால் அது வாங்கினதுமே MIUIயில் இருக்கும். அதில் அப்படியே பொத்தனாப்பில் அதோடய போகணும்னா லைஃப் ஜாலியாக இருக்கும். ஹைப்பர்வைஸ்குள்ளே போனால் சம்டைம்ஸ் நல்லா இருக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய அப்டேட்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஹைப்பர்வைஸ் வரும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூலாம் ரிப்போர்ட் பண்ணாங்க. 7S Gen 2 ஹீட்டாக வாய்ப்பே இல்லையடா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அது ஹீட் ஆகிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தேன். ஸோ அதனால் X6 நல்ல ஃபோன் தான். MIUIயில் நல்லா இருந்தது. ஓகே, இப்போ ஹைப்பர்வைஸில் நிறைய அப்டேட்ஸ் வந்துருச்சு. அப்டேட் வந்ததுக்கு மேபி வேறு யாராவது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் அபவுட் 20,000 போனால் இது ஒரு லிஸ்ட்டு பெருசாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இங்கேயே முடிச்சிடலாம். அபவுட் 20,000 வந்து தனியாக இதுவே எவ்வளோ ஃபோனு, இதில் வேறு 20,000 பற்றி இங்கே பேச ஆரம்பிச்சோன்னா அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து 20,000க்குள்ளே ஒரு ஃபோன் சூஸ் பண்ணுறதா இருந்தால் எந்த ஃபோன் சூஸ் பண்ணுவீங்க? அமேசானில் சூஸ் பண்ணுவீங்களா, ஃப்ளிப்கார்ட்டில் சூஸ் பண்ணுவீங்களான்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் என்னென்னா நம்ம டெலிகிராம் ATT டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சேல் வரதுனால வந்து நாங்கள் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக வந்து அங்கே வேலை செஞ்சிட்ருப்போம். ஸோ ரெகுலர் பேசிஸில் டீல் அங்கே ஷேர் பண்ணிகிட்ருப்போம். ஸோ முக்கியமான டீல்ஸ் எதுவுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. டீல்ஸ் லிங்க்லாம் நீங்கள் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும்ல. எஸ்,
ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஓகே, ஸோ இதை தொடர்ந்து நம்ம வந்து 20,000 ரூபா செக்மெண்ட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, ஆதித்யா, பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்.